நீ பற்று வைத்த நெருப்பொன்று பற்றி எரியவனை கேட்கும். நீ விதைத்த வினையெல்லாம் உன்னை அறுக்க காத்திருக்கும். இவங்களோட அடிமுறை பயிற்சி பற்றி பார்த்த பிறகு எனக்கே ஒரு ஆர்வம் வந்தது. கிளப்பிட்டாரு பெரிய கலெக்டர், சொல்லிட்டாரியா பெரிய கவர்னர். You all can watch in Lemuria YouTube channel. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? உருகி உருகி போனதடி என் உள்ளம் யானியே, குருகி குருகி போனதடி எண்ணம் யானியே, நீன்றி மூடுமே ஏவானோ. எல்லாரும் வாங்க. என்னாலும் பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. எங்க அப்பா அப்பவே சொன்னான், மகனே உனக்கு ஆழமான எதிர்காலம் இருக்குடான்னு. ஆனா இப்படி ஆழமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அவன் பாட்டு இருந்துட்டு போறான். அவங்க உள்ள யூரியன் வர அடுப்பு பத்த வைக்க விறகு. ஆனந்தா அப்படியே அலசு கை அங்க குடிக்க வேணும். அதுல வெறி தட்டி எரியும். மாட்டான் மாட்டான் தீப்பெட்டி கீழே தள்ளுங்க. தீப்பெட்டி இல்ல மட்டை சொல்லுங்க சொல்லுங்க. நீதான் சொல்லு, நான் சொல்லுவேன். ஆத்து தண்ணில அரிசி கழுவிட்டு இருக்குங்கோ. நீ வைக்கிற சொரே வசங்க கரெக்டா இருக்கும். கூடாதுங்க பத்தலிங். கூடாப்படா இருக்கும்போது யார் வேலை சின்ன வெட்டி. கூடாப்படா வர கோத்துக்கு வெட்டி வீச போறேன் இப்ப. இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை, வெள்ளரி விதை. பாத்தீங்கன்னா ஆத்து தண்ணில கழுவி அவிக்கிறதுக்கு தனியா, குழம்பு வைக்கிறது தனியா எடுத்துட்டு இருக்கோம். வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். மாஸ்டர் என்ன பரோட்டா மாஸ்டர், நான் சோறு சமையல் மாஸ்டர், நான் சோறு. சொல்லிட்டு கிளம்பு. அக்கா கொஞ்சம் மேல உள்ள அந்த அழுக்கு. நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன்? இன்னைக்கு நம்ம தான் வந்துட்டு சாப்பாடு. ஏதோ பிரியாணி கிண்டுற மாதிரி நினைக்கிறீங்க. வெறுஞ்சோறு தான், தின்னுதான் ஆகணும். வாங்க. என்னடா ஏ டேய், என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. நான் பச்சடி ரெடி பண்ண போறேன், எல்லாருமே பாருங்க. அது என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. என்ன சொல்றது, ரெடிமேட் என்னன்னா வெங்காயம், தயிர், பச்சை மிளகாய் போட்டு மிக்ஸ் பண்ணா பச்சடி ரெடி. ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? எனக்கு முட்டையை வேக வைக்கிறதுக்கு வேலை கொடுத்துருக்காங்க. நான் முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும் குண்டி வெளினா என்னன்னு. சிக்கன் வறுக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தயார் பண்ணிட்டு இருக்கோம். கட்டிங் பிளேட்டே இல்லாம கையால வெட்டுறதுல முதல்ல கரைக்கலாம். அதர கண்ணு கையே கத்தி வரல பீச்ரா.
இரு அதான அக்கல கையை விட்டு தேடுறான் நோண்டி வாடைய பிச்சு கொடுப்பான் கையெடு இப்போ அடுப்பே இல்லாம ரசம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். குண்டு ரெடி ஆகணும். அதுக்கு நம்மள்ட்ட இங்க கரண்டோ மிக்ஸே இல்ல. அதனால மூட்டை பூச்சியை கொல்லும் நவீன மிஷின் டொக்கு டொக்குன்னு குத்தணும். அதோட மாடலா வடிவேல் சொன்ன மாதிரி இப்ப இஞ்சி பூண்டை நசுக்கிறதுக்காக நவீன மிஷின் கண்டுபிடிச்சிருக்கோம். ஏய் என்னைய வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ண என்னடா லுக்கு. சோறு வடிக்கிறோம். இப்போ சாப்பாடு வச்சிட்டு இருக்கோம். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ஓ அப்படியா விஷயம். உனக்கு என்னப்பா நீ பைத்தியம். இவங்க தான் அப்படியா லீவ் அப்படிங்கிறதுனால ஜாலியாக குளிச்சுக்கிட்டு சமையல் பண்ணி டூர் மாதிரி சாப்பிடலான்ட்டு வந்தோம். சமையல்லாம் கிட்டத்தட்ட முடிஞ்சது. ஏன்னா கொஞ்சம் வேலை தான் இருக்குது. அதனால குளிக்கிறதுக்கு தயாராகிட்டோம். இப்போ எல்லாரும் என்ஜாய் பண்ணி குளிக்க போறோம். உருகி உருகி போனதடி என் உள்ளம் யானியே குருகி குருகி போனதடி என்னும் யானியே நீன்றி மூடுமே ஏவானோ நீதானே என் காதலே என்னாலும் உருகி உருகி போனதடி என் உள்ளம் யானியே குருகி குருகி போனதடி என் எண்ணம் யானியே யாரோ மூரலோ தேனோ பேசும் நேரமோ பாலோ பாதமோ ஆடை காலின் அணிகளோ கரைகளில் கரையும் வெண்ணுரை கதைத்திடும் மொழிகளா விழிகளின் வளைவில் வானவில் நிறங்களில் காதலா நீன்றி மூடுமே எவனோ நீதானே என் காதலே என்னாலும் உருகி உருகி போனதடி என் உள்ளம் யானியே குருகி குருகி போனதடி என் எண்ணம் யானியே
அப்படியே ஒரு படுத்து கால் பிடிச்சதா இருக்கும். அடி பாருங்க, நாங்க டூர் வந்த இடத்துல ஒரு நீல யானை குளிச்சிட்டு இருக்கு. அடி நிறைய வாய்ப்பு. ஆகாஷ் வந்து முதல் முறையா தண்ணிக்குள்ள ஜாடி குளிச்சிருக்கான். வந்து ட்ரிப்பெல்லாம் ஜாலியாக ஃபினிஷ் ஆச்சு. நாங்களே சமையல் செஞ்சு நாங்களே சிக்கன் 65, சிக்கன் குழம்பு, அதுக்கப்புறம் ரைஸு எல்லாமே செஞ்சு இங்கேயே சாப்பிட்டோம் எல்லாம் கும்பலாக. அது ரொம்ப ஒரு புதுவித அனுபவமாக இருந்தது. இங்கே நாங்கள் பெஸ்ட்டாக பண்ணது பார்த்தீங்கன்னா, இங்கே ஆகாஷ்னு எங்கள் கூட ஒரு சின்ன பையன் இருக்கான். அவன் தண்ணியில் குதிக்கிறதுக்கே ரொம்ப பயன்ட்டு இருந்தான். அவன் இது வரைக்கும் இந்தமாரி ஆறு இந்தமாரி வாட்டர் ஃபால்ஸு அதெல்லாம் எதுவுமே பார்த்ததும் கிடையாது, போய் குளிச்சதும் கிடையாது. அவனை இங்கே வந்து கூப்பிட்டு வந்து அவனை தண்ணியில் எடுத்து வச்சு அவனை நீச்சல் பழகி விட்டோம். அது ஒரு புதிய அனுபவமாக இருந்தது. அதுக்கப்புறம் பசங்கள்லாம் இங்கேயே ஒன்றா உட்காந்து கூட்டாந்தவர் செஞ்சு அதை ஒரு சாப்பிட்டது ஒரு புது அனுபவமாக இருந்தது. உங்களுக்கும் எங்கள் கூட சேர்ந்து ஜாயின் பண்ணோன்னா நீங்கள் எப்போ வேணாலும் லெமரியா கான்டாக்ட் பண்ணுங்கள். எல்லாருமே ஒரு டீமாகவே நம்ம அடுத்த ட்ரிப்பு வரலாம். நன்றி, வணக்கம். நீ பற்று வைத்த நெருப்பொன்று பற்றி எறிய உன்னை கேட்கும். நீ விதைத்த வினையெல்லாம் உன்னை அறுக்க காத்திருக்கும். இவங்களோட அடிமுறை பயிற்சி பற்றி பார்த்த பிறகு எனக்கே வந்து ஒரு ஆர்வம் வந்தது.